ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th சிபிஎஸ்இ மேக்ஸில் இருந்து சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். சாப்டர் 2 பாலினாமியல்ஸோட சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி சாப்டர் 2ஓட என்சிஆர்டி எல்லா எக்ஸசைஸ் சம்முமே அப்லோட் பண்ணியிருக்கோம். ரைட், அது போக கொஞ்சம் அடிஷ்னல் சம்ஸுமே ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். இது இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் சம்ஸ் என்னோட ஒரு ஸ்டூடெண்டோட ஒர்க் ஷீட்ல இருந்து we are going to do some sums. கிளியரா? ஸோ we'll start with the first sum. ஆல்ரெடி நான் சொன்னது தான், நீங்க இந்த பாலினாமியல்ஸ் பண்ணும்போது there will be two types of question given. என்னென்ன டைப் கொஸ்டின்னா, வேல்யூ ஆஃப் கேபி இந்த மாதிரி ஏதோ ஒரு வேரியபிளை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, எம் வாட் எவர் இட் இஸ். இந்த வேரியபிளை எப்படி கண்டுபிடிக்க சொல்லுவாங்கன்னா, they will be giving you the relationship between the zeros. ஃபார் எக்ஸாம்பிள், ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஜீரோஸ்னா என்ன, இது ஆல்பா பிளஸ் பீட்டாக்கான ஹிண்ட் கொடுப்பாங்க, இல்லைன்னா ஆல்பா பீட்டாக்கான ஹிண்ட் கொடுப்பாங்க. அப்படி என்ன ஹிண்ட் அப்படின்னா, அடிட்டிவ் இன்வர்ஸ், மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ், இந்த மாதிரி. அடிட்டிவ் இன்வர்ஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, டைரக்டா நீங்க என்ன பண்ணிடலாம், ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு ஜீரோன்னு போட்டுடலாம். சரி, அந்த மொமெண்ட் யூஸ் ஹியர் தி see the term additive inverse ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு ஜீரோவை யூஸ் பண்ணிக்கலாம். இது மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்னா டைரக்டா நீங்க ஆல்பா பிளஸ் பீட்டா ஆல்பா பீட்டா ஈக்குவல் டு 1 யூஸ் பண்ணிக்கலாம். எழுத வேண்டாம். லெட் 1 ஆல்பா 2 மார்க் 1 மார்க்ல கேட்டா கட்டாயம் எழுத வேண்டாம், ஆன்சர் தான் தேவை. 2 மார்க் எழுதிக்கிட்டா மேபி டிபெண்ட்ஸ் அப்பான், கொஞ்சம் லெங்தா எனக்கு ஆன்சரா தெரியும். ஸோ 1 ஆல்பா ஆல்பா ஈக்குவல் டு ஆல்பா, தி அதர் 0 பி 1 பை ஆல்பா, பீட்டா ஈக்குவல் டு 1 பை ஆல்பான்னு எழுதிட்டு ஆல்பா பீட்டா ஈக்குவல் டு 1ன்னு ப்ரூவ் பண்ணியும் சால்வ் பண்ணிக்கலாம். அது பிரச்சனை இல்லை. இந்த கொஸ்டின்ல நேற்று இன்னொரு கொஸ்டினுமே பார்த்தேன், ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா கொடுத்துருந்தாங்க, அதையும் நம்ம இந்த வீடியோல சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், if alpha and beta are the zeros of the polynomial 3x square plus 6x plus k. So 3x square plus 6x plus k அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. such that the value of alpha plus beta, ஸோ என்ன கொடுக்குறாங்க, alpha plus beta plus alpha beta equal to 2/3 minus 2/3 கொடுக்குறாங்க. find the value of k. ஸோ அப்போ எனக்கு என்ன கொடுத்துட்டாங்க, ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் ஆல்பா பீட்டா, இந்த மாதிரி சம்ஸை நீங்க ஆக்சுவலா சால்வ் பண்ணி ஆல்பா தனியா பீட்டா தனியா பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா எனக்கு அந்த ரிலேஷன்ஷிப்ல தெரிஞ்சா போதும். பட் இன்கேஸ் என்னால ஒரு ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்ண முடியல மேத்தமெட்டிக்கல்ல, ஏன்னா தென் we can go for that. மேபி லேட்டர் ஆன் இந்த சாப்டரோட ஏதோ ஒரு சம்ம நான் இந்த மாதிரி சம்ம அப்படியும் போடுவேன். பட் மெஜாரிட்டி அப்படி போடுறது தலை சுற்றி மூக்க தொற்ற கண்டிஷன் தான். நீங்க இதை பார்க்கும்போது சம் ஆஃப் ஜீரோஸ், ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ், இது எனக்கு தெரியணும். சரியா? இதுல டைரக்டாவே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு, பட் சில சம்ஸ்ல கொஞ்சம் இன்டைரக்டா எங்கேயோ ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும். நீங்க கட்டாயம் அதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியணும் சம் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் அப்படின்னு. ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷன்ல இருந்து நான் சம் ஆஃப் ஜீரோஸ் கண்டுபிடிக்கிறேன். சம் ஆஃப் ஜீரோஸ் என்ன வரும்? சரியா? இந்த ஈக்குவேஷன்ல என்னோட சம் ஆஃப் ஜீரோஸ் வந்து ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. கரெக்டா? ஸோ மைனஸ் பி பை ஏ, ஸோ மைனஸ் 6/3 which is minus 2. கரெக்ட் தானே? ஸோ ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ which is minus 2. ஆல்பா பீட்டா ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? சி பை ஏ. கரெக்டா? which is சி பை ஏ, கே பை 3. அப்போ எனக்கு ஆல்பா பிளஸ் பீட்டா -2, ஆல்பா பீட்டா வந்து கே பை 3. அப்போ இந்த ரெண்டையும் நான் சப்ஸ்டியூட் பண்ணா போதும். எதுல பண்ணணும்? இங்க போட்டா போதும். ரைட், இந்த ஈக்குவேஷன்ல நான் போட போறேன். அப்போ ஆல்பா பிளஸ் பீட்டாக்கு பதிலாக -2 பிளஸ் கே பை 3. தேவைப்பட்டா எப்படியுமே இது சிம்பிளிஃபை பண்றதுக்கு எல்சிஎம் எடுக்கணுங்கிறனால இந்த -2க்கு பதிலாக நான் -6/3 வச்சுக்கிறேன். கே பை 3 ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க, -2/3. மூணுலேயும் காமனா 3 இருக்கனால அடிக்கலாம். டெக்னிக்கலா இதை எப்படி அடிக்கணும் அப்படின்னா, இதை -6 பிளஸ் கே பை 3 ஈக்குவல் டு -2/3 இப்படி எழுதிட்டு இப்பதான் நீங்க கட் பண்ண முடியும். ஐ ஹவ் சீன் ஸ்டூடெண்ட்ஸ் டூயிங் திஸ் மிஸ்டேக். இந்த மாதிரி இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, -2 போட்டு -2 பிளஸ் கே ஈக்குவல் டு -2/3 இப்படி எழுதுறவங்கள நான் பார்த்திருக்கேன். சரியா? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் இயர் எங்கிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், இந்த வருஷம் இருக்கட்டும், I have seen many students, even 12th சில பேர் இதை பண்றதை நான் பார்த்திருக்கேன், not even 10th. சரி, I'm not blaming the student and branding them as that. இது ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக் தான். சரியா? இது வந்து எனக்கு தெரியாம, இதெல்லாம் தெரியாம நம்ம இல்லை, நம்ம டப்புன்னு பார்க்கும்போது யோசிக்க மாட்டோம். கிளியரா? திடீர்னு ரோட்ல நம்ம போயிட்டு இருக்கும்போது
யாரோ ஒருத்தர் பார்க்கும்போது டப்புன்னு நம்ம ஃப்ரெண்டு மாதிரியோ இல்ல நம்ம அண்ணன் மாதிரியோ திடீர்னு பார்த்தா அவங்க மாதிரியே நான் உன்ன மாதிரியே ஒருத்தனை பார்த்தேன்டாமோ எல்லாம் சம்பந்தமே பெருசா இருந்திருக்காது. நம்ம அன்னைக்கு அவங்கள பத்தி அதிகமா நினைச்சிட்டு இருந்திருப்போம். டப்புன்னு ரோட்ல ஓரளவுக்கு ரிசம்பிள்ல இருக்கும்போது அவங்கள மாதிரி தெரிஞ்ச மாதிரி நம்ம சம் பண்ணும்போது டப்புன்னு இதை பார்க்கும்போது ரெண்டுமே 3 மல்டிபிள் இருக்குன்னு டப்புன்னு அடிச்சிருவோம் தவிர இதெல்லாம் தெரியாம நம்ம இல்லை. அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்ல நம்ம யோசிக்கிறது இல்லை. ஸோ மேக் ஷுர் யூ ரிமெம்பர் திஸ். இந்த தப்பை பண்ண நான் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு இப்படி ஒரு தப்பை பண்ணிடாதடா அப்படின்னு உங்க கான்சியஸ்ல எப்பவுமே வச்சுக்கோங்க. கிளியரா? ஸோ இது அலோடு கிடையாது. காமனா இருக்கும்போது காமனா தான் கட் பண்ணணுமே தவிர சிங்கிள் டேர்முக்கு கட் பண்ண கூடாது. ஓகேயா? அப்போ இது -6 + k/3. ஆனா இங்க ரெண்டு சைடு பை 3, இங்கேயும் இங்கேயும் பொதுவா பை 3 இருக்கு, ரைட் சைட்லயும் பொதுவா பை 3 இருக்கு. அப்படிங்கும் போது நான் கட் பண்ண முடியும். கிளியரா? அப்ப கட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு என்ன மிச்சம் இருக்கு? -6 + k = -2. அப்ப இந்த -6 அங்க போனா +6 போகும். ஸோ k = -2 + 6 which is 4. அப்ப என்னோட k வேல்யூ என்ன? 4. ஸோ அதுதான் இங்க சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஆப்ஷன் இது ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ங்கிறனால ஆப்ஷன் இருக்கு. சரியா? 4ங்கிற ஆப்ஷன் இருக்கு. வெறும் 4 மட்டும் இருக்காது. -4 இருக்கு, -8 இருக்கு, 8 இருக்கு. ஜென்ரலா இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினை பத்தி நான் ஸ்டூடெண்ட்ஸ் பேசும்போது சொல்லுவேன், 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கொஸ்டின் இருக்காது. ஜென்ரலா ஒரு 4 ஆப்ஷன் நம்ம எடுக்கும்போது ஒரு மெஜாரிட்டி ஆஃப் தி ஸ்டூடெண்ட் ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் டீச்சிங்ல இருக்கவங்களுக்கு தெரியும் இந்த சம்ல காமனான மிஸ்டேக் என்னன்னு. அந்த மிஸ்டேக்கை பண்ணி ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சர் ஆப்ஷன்ல இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்? போட்டுட்டு ஆன்சர் இருக்கு அப்படின்ட்டு டிக் பண்ணிட்டு போயிடுவோம். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் எம்சிக்யூவை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அதுல வந்து ஐதர் 0 ஆர் 1. இப்போ இதே வந்து ஒரு பெரிய கொஸ்டின்னா அதே கேர்லெஸ் மிஸ்டேக் நீங்க ஒரு 2 மார்க்ல பண்ணும்போது அட்லீஸ்ட் அரையில இருந்து 1 மார்க் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா எம்சிக்யூல ஒன்னு ஃபுல் மார்க் ஆப்ஷன் கரெக்டா சூஸ் பண்ணுவோம், இல்ல 0. கொஞ்சம் கேர்ஃபுல்லா அந்த எம்சிக்யூ அட்டன் பண்ணுங்க. அது மாதிரி நான் ஜென்ரலா கொடுக்குற சஜஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எம்சிக்யூல நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. ஸோ பார்ட் ஏ லாஸ்டா அட்டன் பண்றது நல்லது. ஓகே ஓகே. ஸோ வில் கோ அஹெட் வித் தி கொஸ்டின் நம்பர் 2. The zeros of a polynomial 3x² + 11x - 4. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஃபேக்டரைசேஷன் 3x² + 11x - 4. ஸோ இதை நம்ம ஆல்ரெடி நிறைய பண்ணியாச்சு. ஸோ ப்ராடக்ட் என்ன? 3 × -4, ப்ராடக்ட் -12, சம்மு +11. ஸோ என்னென்ன நம்பரை பண்ணா கிடைக்கும் அப்படின்னு டீட்டெயில்டா ஒரு வீடியோ இருக்கு, ரைட்? ஃபேக்டரைசேஷனுக்கான பெரிய எக்ஸ்பேண்டட் டீடைல்டு வெர்ஷன் வந்து ஆல்ரெடி இருக்கு. நான் அதை டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன், ரைட்டா? தேவைப்படுறவங்க அதை யூஸ் பண்ணிக்கிங்க. அது இங்கிலீஷ்ல இருக்கு, தமிழ்ல இருக்கு. பட் இந்த வீடியோ நம்ம தமிழ்ல இருக்கனால தமிழ் லாங்குவேஜ் ரிலேட்டட்ங்கிறனால நான் தமிழோட டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்றேன். நான் கமிங் பேக் ஹியர், அப்பமா ஆப்வியஸா அங்கங்க இங்கிலீஷ் வேர்ட் யூஸ் பண்ணுவேன். ஐ எம் யூஸ் டு பைலிங்குவல் டீச்சிங். ஓகே. ஸோ என்னோட ப்ராடக்ட் முதல்ல சிம்பிளை கான்சென்ட்ரேட் பண்ண சொல்லியிருக்கேன். கரெக்டா? எப்பவுமே ஃபேக்டரைசேஷன் பண்ணும்போது ரெண்டா பிரிங்க. ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் ஆன் த நேச்சர். சரியா? நேச்சருங்கிறது சைனை இண்டிகேட் பண்றேன், பாசிட்டிவா நெகட்டிவா, அதுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ரெண்டாவது கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது வேல்யூஸ். சரியா? ரெண்டையும் சேர்த்து குழப்பிக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது நேச்சர், ரெண்டாவது கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது வேல்யூஸ். ஃபர்ஸ்ட் நேச்சரை கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். என்னோட ப்ராடக்ட் மைனஸ். ப்ராடக்ட் நெகட்டிவ்னாலே என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? நான் இங்க பாக்குறது என்ன? என்னோட கேமராவோட ஸ்கிரீன் இங்க இருக்கு, அதனால நான் என்ன பாத்துக்கிறேன். இங்க நான் தனியா டீச் பண்ற மாதிரி இருக்கும், போர் அடிக்கும். ஓகே. ப்ராடக்ட் நெகட்டிவ்னாலே என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? ஞாபகம் இருக்கா? ரைட். ப்ராடக்ட் நெகட்டிவ்னாலே ஒரு சிம்பிள் பாசிட்டிவ், ஒரு சிம்பிள் நெகட்டிவ். இதான் நான் ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது. ஒரு சைன் பாசிட்டிவ், ஒரு சைன் நெகட்டிவ். முடிஞ்சு போச்சு. அடுத்தது பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்லிட்டோம். யாரு பாசிட்டிவ் யாரு நெகட்டிவ்? இப்போ எனக்கு ரெண்டு நம்பர்ல ரெண்டும் ஈக்குவலா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி கம்மி. ஏன்னா ரெண்டு ஈக்குவலா இருந்தா சென்டர் டேர்ம் கேன்சல் ஆயிடும் இந்த டிஃபரெண்ட் நேச்சருக்கு. அப்போ ஒரு நம்பர் கட்டாயம் பெரிய நம்பர், ஒரு நம்பர் சின்ன நம்பர். அந்த பெரிய நம்பர் யாரு, சின்ன நம்பர் யாரு? சரியா? ஒருத்தர் பாசிட்டிவ், அதாவது ஒருத்தர் அங்கவை ஒருத்தர் சங்கவைன்னு பேர் வச்சாச்சுப்பா. அக்கா தங்கச்சி. அக்கா அங்கவையா இல்ல தங்கச்சி அங்கவையா அப்படின்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு தான் செகண்டா இந்த சிம்பிள் ஆஃப் யர் சம். சரியா? ஸோ மிடில் டேர்ம் அந்த எக்ஸ் டேர்மோட சம். ஸோ எக்ஸ் டேர்மோட சைன் எப்படி இருக்கு? பாசிட்டிவ்னால லார்ஜர் நம்பர் பாசிட்டிவ். அந்த வீடியோல பேசினதே ஆல்மோஸ்ட் இங்க பேசியாச்சு.
லார்ஜர் நம்பர் பாசிட்டிவ். அப்ப எனக்கு ரெண்டு நம்பர் வேணும், அதுல ஒரு நம்பர் பாசிட்டிவ் ஒரு நம்பர் நெகட்டிவ். பெரிய நம்பர் பாசிட்டிவ், அப்ப சின்ன நம்பர் ஆப்வியஸா நெகட்டிவ். இதுல என்ன சந்தேகம்? கரெக்டா? ஓகே. அதே மாதிரி இந்த ப்ராடக்ட் நெகட்டிவ்னு பார்த்தோன்னே எனக்கு இன்னொன்னு என்ன தெரியணும்னா, நான் ரெண்டு நம்பரையும் சப்ட்ராக்ட் பண்ணுவேன். டிஃபரன்ஸ், சப்ட்ராக்ட்ங்கிறத விட நம்ம டிஃபரன்ஸ்ங்கிற டேர்ம் எடுத்துப்போம். சரியா? இந்த டிஃபரன்ஸ்ங்கிறது ஏன் அப்படின்னா 5 டிஃபரன்ஸ் 3யும் 3 டிஃபரன்ஸ் 5யும் ரெண்டுமே 2 தான். சரியா? 5 டிஃபரன்ஸ் 5யும் 3யும் 3 டிஃபரன்ஸ் 5 ரெண்டுமே எவ்வளவுதான்? 2 தான். -2ங்கிற டேர்ம் இங்க வராது. ஏன்னா நான் எடுத்திருக்கிறது ரெண்டுக்கும் இடையில் இருக்கிற இடைவெளி. டிஃபரன்ஸ் என்ன, ரெண்டுக்கும் எவ்வளவுப்பா கேப் இருக்குன்னு கேட்கிறேன்னு தவிர யாரு பெருசு யாரு சின்னதுன்னு நீங்க நான் கேட்கல. அப்ப எனக்கு ப்ராடக்ட் நெகட்டிவ் அப்படின்னா எனக்கு ரெண்டு விஷயம் ஞாபகம் வரணும். ஒன்னு ஒருத்தர் பாசிட்டிவ் ஒருத்தர் நெகட்டிவ், ரெண்டாவது டிஃபரன்ஸ் எடுப்பேன் அப்படிங்கறது எனக்கு ஞாபகம் வரணும். கிளியரா? அப்ப டிஃபரன்ஸ் வேணும். இவ்வளவுதான் இந்த நேச்சரும் இதையும் வச்சு பார்த்தேன். இப்போ ரெண்டு நம்பருக்கு வருவோம். இப்பதான் நான் நம்பருக்குள்ளே வரேன். நான் நம்பரே பார்க்கல. இவ்வளவு நேரம் நீங்க பாத்தீங்கன்னா 12 11 பத்தி நான் கண்டுக்கவே இல்லை. நான் பார்த்தது ரெண்டே தான். ப்ராடக்டோட சிம்பிள் என்ன, சம்மோட சிம்பிள் என்ன, இதை வச்சு நான் பார்த்தது என்ன, டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஒருத்தர் பாசிட்டிவ் ஒருத்தர் நெகட்டிவ், லார்ஜர் நம்பர் பாசிட்டிவ். ஓகே. இப்போ வருவோம். எனக்கு ரெண்டு நம்பர் வேணும். அந்த ரெண்டு நம்பர் மல்டிப்ளை பண்ணா 12, டிஃபரன்ஸ் டிஃபரன்ஸ்னா என்ன, சப்ட்ராக்ட் பண்ணா 11. சரியா? கேப் 11 இருக்கணும். மல்டிப்ளை பண்ணா 12, கேப் அதாவது டிஃபரன்ஸ் வந்து 11 இருக்கும். அது என்ன நம்பர் அப்படின்னு இது ஈஸியா நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இதுக்காக இவ்வளவு நேரம் முடிச்சு வாங்க பேசுறீங்க அப்படின்னா பெரிய நம்பர் வரும்போது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறதுக்காக தான். ஸோ ஜென்ரலா நான் இப்படி ஆரம்பிப்பேன். 12 into 1, 6 into 2. இது தேவைப்படாது, ஏன்னா இங்கே வந்துருச்சு எனக்கு தெரிஞ்சிருச்சு. பட் இதுல வரலைன்னா அடுத்து எழுதணும். ஸோ இதை 2 கொண்டு டிவைட் பண்றேன், இதை 2 கொண்டு மல்டிப்ளை பண்றேன். 4 into 3 இப்படி ஃபேக்டர்ஸ் எழுதுவோம். பெரிய நம்பரா இருக்கும்போது ஃபேக்டர்ஸும் கஷ்டம். அதனாலதான் நான் என்ன பண்ணுவேன், இதை ஒரு நம்பர் கொண்டு டிவைட் பண்றோம்னா அதே நம்பர் கொண்டு இங்க மல்டிப்ளை பண்ணுவோம். பாருங்க, 12 டிவைடட் பை 2 6, அதே 2 கொண்டு மல்டிப்ளை பண்ணா 2. 12 டிவைடட் பை 3 4, 1 into 3 3. இப்படி நம்ம ஃபேக்டர்ஸ் எழுதிக்கணும். எழுதிட்டு இது எல்லாமே மல்டிப்ளை பண்ணா 12 தான். நம்ம எழுதியிருக்க ஃபேக்டர்ஸ்ங்கிறனால நான் இங்க எழுதியிருக்க யாரை மல்டிப்ளை பண்ணாலும் என்னதான் கிடைக்கும், 12 தான் கிடைக்கும். இப்போ அடுத்த கண்டிஷன் என்ன, டிஃபரன்ஸ் 1, ரெண்டுக்கும் இடையில உள்ள கேப் 1ங்கிறது சாரி 11, 12ம் 1ம். ஸோ 12 into 1 12, 12 minus 1 11. அப்ப என்னோட நம்பர்ஸ் யாருன்னா 12 1 plus 12 minus 1. ஏன்னா பெரிய நம்பர் பாசிட்டிவ். புரிஞ்சா? இது எல்லாமே நீங்க 9th படிச்சிருக்க வேண்டியது. அப்ப நான் இப்ப இதை பிரிச்சு எழுதுனேன் அப்படின்னா 3x² plus 12x minus 1x minus 4 equal to 0. அகைன் இதை ஃபேக்டரைஸ் பண்றதுக்கு கஷ்டமா இருக்குங்கிறவங்களுக்கு டீடைல்டா எப்படி பண்ணணுங்கிறத கொடுத்துருக்கேன். ரைட் சைட்ல எழுதுவேன். அந்த 3x² 3 into x into x இன்டு வந்து கேபிட்டல் எக்ஸ் மாதிரி போடுறேன். நம்பர் நம்மளோட வேரியபிள் எக்ஸை வளர்த்து போடுறேன். டிஃபரன்ஸ் எனக்கு தெரியறதுக்காக மெயினா. சரியா? 12x ஓட ஃபேக்டர்ஸ் 3 into 4 into x. ஸோ இதுல காமன் யாரெல்லாம், 3 ஒரு எக்ஸ். ஸோ இந்த 3x வெளியே எடுக்க முடியும். மிச்சம் இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா இதுல ஒரு எக்ஸ் இருக்கு, இங்க பிளஸ் சிம்பிள், 12xல மிச்சம் இருக்கிறது பிளஸ் 4. இதை முடிச்சிட்டோம் அப்படின்னா அப்படியே பக்கத்துல கொஞ்சம் கேப் விட்டு எக்ஸ் பிளஸ் 4 இதை அப்படியே எழுதிக்கணும். சரியா? எழுதிக்கிட்டு இந்த முதல் டேர்மை பாருங்க. இங்க -1 இருக்கு, இங்க +1 இருக்கு. கரெக்டா? +1 யாரை கொண்டு மல்டிப்ளை பண்ணா -1 ஆகும், மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ். கரெக்டா? ஸோ இதை வந்து -1ன்னு போட்டா போதும். அப்ப என்னோட ஆன்சர் வந்து இதுல x+4 காமனா எடுத்தா இதுல x+4 இதுல x+4 மிச்சம் இருக்கிறது 3x - 1. ஸோ இதான் என்னோட ஜீரோஸ். ஐ மீன் ஃபேக்டர். நான் ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்கேன். இதான் 9th படிச்சீங்க. 9th ஃபேக்டரைஸ் தான் படிச்சீங்க. இங்க இப்ப நான் வேல்யூ எழுதுறதுக்கு x+4 0 அப்படின்னா x ஈக்குவல் டு -4, 3x - 1 ஈக்குவல் டு 0 அப்படின்னா x ஈக்குவல் டு 1/3. அவ்வளவுதான். சரியா? என்னோட ஆல்பா பீட்டா என்ன, -4 அண்ட் +1/3. இப்ப நான் ஒண்ணு சொன்னேன்ல, இந்த போன சம் பண்ணும்போது இதை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து வேற மாதிரி பண்ண முடியும் அப்படின்னு. இப்ப எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்க தெரியல. சில சமயம் என்ன கொடுப்பாங்க அப்படின்னா, ரிலேஷன்ஷிப் எப்படி கொடுப்பாங்க, α² + β² இஸ் ஈக்குவல் டு கேட்பாங்க. இப்ப இதுக்கு ஆக்சுவலா ஃபார்முலா இருக்கு. சரியா? இதுக்கு ஃபார்முலா இல்லாம இல்ல. எனக்கு அந்த ஃபார்முலா ஸ்ட்ரைக் ஆகல, எக்ஸாம்ல பதட்டம் வந்துட்டு என்னால இதை யோசிக்க முடியல அப்படின்னா
நீங்க பண்ண வேண்டியது இந்த ப்ரொசீஜர்ல ஆல்பா பீட்டா கண்டுபிடிச்சிட்டு இதை ஸ்கொயர் பண்ணி இப்போ அதே இதுக்கு கேட்டிருக்காங்க ஃபைண்ட் ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர்னு கேட்கறாங்கன்னு வைங்க. சரியா, என்னோட இக்குவேஷன் என்னன்னா இதே சம்ம போடுறேன்னா உங்களுக்காக. சரியா, என்னோட இக்குவேஷன் 3x ஸ்கொயர் பிளஸ் 11x மைனஸ் 4 இதுதான் என்னோட இக்குவேஷன். இப்படி கொடுத்துட்டு ஃபைண்ட் ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் இப்படி கேட்டாங்க. சரியா, இதுதான் கொஸ்டின். இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்ப எனக்கு ஆல்பா பீட்டா நான் போனதுல கண்டுபிடிச்சதுனால நான் முதல்ல அந்த மெத்தட்ல போடுறேன். இதை ரெண்டு விதமா போட முடியும். ரெண்டாவது நான் இப்போ ரெண்டாவது ஒன்று போடுவேன்ல, அதுதான் ஈஸியஸ்ட் வே. ஆனா அதுக்கு எனக்கு ஃபார்முலா தெரியணும். இது லாங்கஸ்ட் வே. ஆனா இந்த ஃபேக்டரைசேஷன் தெரியும்னா நான் போட்டுற முடியும். ஸோ நான் ஆல்பா பீட்டா கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். ஸோ இது எனக்கு பீட்டா, இது எனக்கு ஆல்பா. ஸோ அப்போ ஆல்பா ஈக்குவல் டு -4. அப்போ -4 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 1/3 த ஹோல் ஸ்கொயர். 16 plus 1 by 9, 9 into 16 plus 1 by 9 என்ன வரும்? 9 into 16 னா 160 க்கு 16 கம்மி 144. so 145 by 9 அதுதானே? so 160 150 144 okay 145 by 9. so alpha square plus beta square வந்து 145 by 9 கண்டுபிடிச்சோம். so இதை இப்ப இங்க இது சிம்பிளா தான் இருக்கு, 4 ஸ்டெப் தான் வருது. சரியா, ஆனா இந்த ஆல்பா பீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம பெரிய ஸ்டெப் போட்டோம். இங்க வரும் எனக்கு இங்க சம் ஆஃப் ஜீரோஸ் என்ன? 11/3 ப்ராடக்ட் ஆஃப் சாரி -11/3 கரெக்டா? -b/a இல்ல ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோ c/a which is -4/3. இப்ப எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர். நான் ஆல்பா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா எழுதுறேன்ப்பா. a plus b the whole square க்கு ஃபார்முலா என்ன? a square plus b square plus 2ab. அப்ப எனக்கு இது மட்டும் தானே வேணும், ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் தானே வேணும். அப்ப இந்த பிளஸ் 2ab அங்க போனா ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆல்பா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்பா பீட்டா. கரெக்டா? ஆல்பா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்பா பீட்டா. ஓகே, அப்ப எனக்கு ஆல்பா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் நான் கண்டுபிடிக்கிறேன். ஆல்பா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் என்ன வரும்? ஆல்பா பிளஸ் பீட்டா -11/3 த ஹோல் ஸ்கொயர். கரெக்டா? -2 into alpha beta which is -4/3. நல்லா பாருங்க, -11/3 the whole square. ஏன்னா ஆல்பா பிளஸ் பீட்டா the whole square, sum of zeros ஸ்கொயர் பண்றோம். -2 into product of zeros. So ஸ்கொயர் பண்ணா 121/9 மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் மாறிடும் 8/3. கரெக்டா? ஸோ இப்போ இது எல்சிஎம் எடுத்தா 9 மாற்றணும். ஸோ என்னவா மாறும்? ஈக்குவல் டு 121/9. 3க்கு எல்சிஎம் 9 எடுத்தோம்னா மேல 3 கொண்டு மல்டிப்ளை பண்ணும். 3 8 24 which is 145/9 வந்துடுச்சு. கிளியரா? ஸோ இதுதான் கண்டிஷன். ஸோ இதுல நம்ம இப்படிதான் போடணும்னு அவசியம் கிடையாது. சரியா? இந்த கண்டிஷன்ல இதுனாலும் அதனாலும் போட்டுக்கலாம். எப்படி 2 மார்க்ல வந்து ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் கேட்டிருந்தாங்கன்னா அதை கண்டுபிடிக்கிறதா என்னோட வழி வேலை. ஸோ நான் இப்படிதான் பண்ணியிருக்கணும், இதுக்கு தான் மார்க் கொடுப்பாங்கன்னா மேபி டு நாட் யூஸ் ஃபேக்டரைசேஷன் அப்படின்னு கேள்வியில இருந்தா இது அலோடு இல்லை. ஏன்னா நீங்க ஃபேக்டரைசேஷன் பண்ணி தான் எடுத்திருக்கீங்க. நான் அப்படியெல்லாம் கட்டாயம் கொடுக்க மாட்டேன். சரியா? அப்போ ஆனா 1 மார்க்ல கேட்டாங்கன்னா இதுதான் லெஸ் டைம் கன்ஃபியூசிங். சரியா? ஸோ அதனால மேக் ஷுர் யூ ட்ரை டு யூஸ் திஸ் மெத்தட். இது தெரியல அப்படின்னா இங்க வந்துக்கலாம். ஓகே ஓகே, ஸோ வில் கோ ஹெட் வித் த நெக்ஸ்ட் கொஸ்டின். 2 கொஸ்டின் தான் போட்டிருக்கோமா? வில் ட்ரை டு டூ 2 more கொஸ்டின். ரொம்ப லெங்கான வீடியோஸ் வேண்டாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் அதான் இருக்கு பாருங்க. இஃப் ஆல்பா அண்ட் பீட்டா ஆர் தி ஜீரோஸ் ஆஃப் த குவாட்ராட்டிக் பாலினாமியல் x square minus ax minus b, then find alpha square plus beta square. So if alpha and beta are the zeros of the polynomial. So இப்போதான் பேசணும். கரெக்டா? ஸோ அப்போ எனக்கு என்ன வரும்? ஆல்பா பிளஸ் பீட்டா சம் ஆஃப் ஜீரோஸ் என்ன? -b/a. மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் ஆயிரும். ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ். இதுதான் பி இடத்துல. ஏபின்னு கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. பி இருக்க வேண்டிய இடத்துல -a இருக்கு. சரியா? எனக்கு தேவை எக்ஸோட கோஎஃபிஷியன்ட். இதே மாதிரி இதுல சில டைம் ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்க. என்ன பண்ணுவாங்க? ஈக்குவேஷன் இப்படி கொடுப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மிடில் டேர்ம் தான் ஏ பின்னு எடுப்பாங்க. மிடில் டேர்ம் வந்து இங்க வந்து பார்ப்பாங்க. பட் மிடில் டேர்ம் இங்க யாரு? கான்ஸ்டன்ட்.
ஸோ ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் அது நமக்கு தேவையான ஆர்டர்ல இருக்கா அப்படின்னு பார்க்கணும். கிளியர்? ஐ ஜஸ்ட் கிவ் யூ அன் எக்ஸாம்பிள் ஃபார் திஸ். நான் சின்ன வயசுல இருக்கும்போது எங்க அப்பா ஃபாரின்ல இருந்து ஒரு தடவை வந்தப்போ ஹேண்ட் லக்கேஜ்ல ஒரு சாக்லேட் பாக்ஸ் வச்சிருந்தாங்க. அப்பா ரிசீவ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அப்பா தூங்கிட்டாங்க. ஹேண்ட் லக்கேஜ்ல இருந்ததை எடுத்து பேசிட்டு இருந்தப்போ ஒரு சின்ன டப்பால அந்த பீனட் வச்சு அதுக்கு மேல சாக்லேட் கோட்டிங் செம்ம டேஸ்டா இருக்கும். ஸோ நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்க அண்ணன் ஓப்பன் பண்ணான்னு நினைக்கிறேன். சாப்பிட்டோம். எல்லாருமே சாப்பிட்டு கிட்டத்தட்ட அந்த டப்பால பாதிக்கு மேல காலி பண்ணிட்டோம். எங்க அப்பா தூங்கி முடிச்ச போதுதான் தெரியுது அது எங்க அப்பாவுக்கு ஃப்ரெண்டு அவங்க வீட்டுக்கு கொடுக்கறதுக்காக கொடுத்து விட்ட பாக்ஸ். லாஸ்ட் மினிட்ல கொடுத்தனால ஹேண்ட் லக்கேஜ்ல போட்டு எடுத்துட்டு வந்துட்டாங்க அப்படின்னு. ஸோ ஒரு பொருளை நாங்க சாப்பிட முன்னாடி அது எங்களோட பொருளா நாங்க கன்ஃபார்ம் பண்ணிருக்கணும். சாப்பிட்டு முடிச்சிட்டோம். பட் ஃபார்ச்சுனேட்லி வேற லக்கேஜ்ல வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஷிப்ல போட்டு விடுவாங்க கார்கோல நிறைய லக்கேஜ் இருந்துச்சுன்னா அதுல இருந்தது எதையோ கொடுத்து ஓரளவுக்கு இதாச்சு. ஸோ இதை எதுக்காக சொல்றேன் அப்படின்னா ஒரு விஷயம் நான் பண்ண முன்னாடி அது எனக்கானதான் நான் தெரிஞ்சிருக்கணும் சாப்பிட முன்னாடி. பட் வி வர் டூ யங் அந்த டைம்ல. ரைட், நான் வந்து 2ஆம் கிளாஸ் என்னவோ படிச்சிருந்தேன்னு நினைக்கிறேன். வே பேக் ரொம்ப லாங் பேக்ல போமா 1990s 96 சம்மர் லைக் தட் இருக்கும். கிளியரா? ஸோ இங்க அதே மாதிரி எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும்போது இந்த கொஸ்டின் எனக்கு தேவையான ஃபார்மேட்ல இருக்கான்னு தெரியாம நான் ஆர்வம் கொள்ளாரில் இது பண்ணியும் பிரோஜனம் இல்லை. ஸோ என்னோட இக்குவேஷனோட ஃபார்மேட் ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம், அடுத்து எக்ஸ் டேர்ம், அடுத்து கான்ஸ்டன்ட் டேர்ம். அப்போ மைனஸ் ஏஎக்ஸ் மைனஸ் பி இப்படி எழுதுற ஹேபிட்டை வச்சுக்கோங்க. செக் பண்ற ஹேபிட்டை வச்சுக்கோங்க. ஏன்னா ஏதாவது ஒரு கொஸ்டின்ல தான் அப்படி இருக்கும். அப்போ நிறைய இதை பார்த்துக்கிட்டே வரும்போது டப்புன்னு இடையில ஒன்று இருக்கும்போது ஆப்வியஸா இந்த ஜம்பிள் வேர்ட்ஸ் எல்லாம் அப்படித்தானே நம்ம சொதப்போம். வரிசையா வந்துகிட்டே இருக்கும். நம்ம நம்ம தப்பு பண்ற மாதிரியே ரைமிங்ல வந்து ஒரு திடீர்னு இடையில ஒரு நம்பர் இருக்காது. 1 2 3 4 5 6 7 8ன்னு 98க்கு அப்புறம் 100 இருக்கும். நம்ம வரிசையா சொல்லிட்டே வரனால 99 சொல்லிடுவோம். அதே மாதிரி இந்த தப்பை பண்ணாம இருக்கிறதுக்கு இந்த ஃபார்மேட்ல கொடுத்தா கேர்ஃபுல்லா இருக்கு. ஓகே ஓகே, கமிங் பேக் ஹியர். ஸோ ஆல்பா பிளஸ் பீட்டா மைனஸ் ஏ பை 1. ஆல்பா பீட்டா என்ன? சி பை ஏ. சிக்கு பதிலாக இங்க என்ன இருக்கு? மைனஸ் பி. ஏக்கு இடத்துல 1. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் 1. கரெக்டா? ஓகே, ஆல்பா பிளஸ் பீட்டா ஆல்பா பீட்டா. இப்பதான் நம்ம எழுதுறோம் ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் எப்படி எழுத முடியும்? ஆல்பா பிளஸ் பீட்டா the whole square minus 2 alpha beta, which is alpha plus beta the whole square என்ன? a square. பிராக்கெட் போட்டு பழகிக்கிங்க. மைனஸ் இருந்தா அந்த மைனஸ் பிளஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். minus 2 into alpha beta minus b by 1, which is a square plus 2b. இதான் ஆன்சர். இது ஆப்ஷன்ல இருக்கு. கிளியர்? So the next question. இன்னொரு முக்கியமான கொஸ்டின் பார்த்தேன். இந்த கொஸ்டின் போடுவோம். 13. If one of the zero of a polynomial 5y square plus 13y plus m is the reciprocal of other. சரியா? ஒன் ஆஃப் த ஜீரோ வந்து ரெசிப்ரோக்கல் ஆஃப் அதர்னு கொடுக்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ். அப்படி கொடுக்கும் போதே நீங்க என்ன பண்ணிடலாம், கிளாரிட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒன் ஆஃப் த ஜீரோ இஸ் தி ரெசிப்ரோக்கல் ஆஃப் தி அதர், தென் இட் இஸ் டெக்னிக்கலி தி மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ். கரெக்டா? அப்போ நீங்க டைரக்டா எழுதிக்கலாம். சின்ஸ் என்ன ஒரு லைன் எழுதிக்கீங்க, சின்ஸ் ஒன் இஸ் தி ரெசிப்ரோக்கல் ஆஃப் தி அதர் ஆல்பா பீட்டா ஈக்குவல் டு 1 இப்படி எழுதிக்கிட்டாலே போதும். இங்க இருந்து என்ன பண்ண போறோம்? இங்க நான் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் எடுக்கணும். ஃப்ரம் த ஈக்குவேஷன் ஆல்பா பீட்டா என்ன? சி பை ஏ. சிம்பிள் ஓடி ஹைலைட் பண்ணிருக்கேன், தெரியுது? ஏன்னா சிம்பிளும் முக்கியம். ஸோ பிளஸ் எம் பை 5. ஸோ எனக்கு ஆல்பா பீட்டா கிவன் என்ன? 1. ஸோ 1 ஈக்குவல் டு எம் பை 5, எம் ஈக்குவல் டு பை. அவ்வளவுதான். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இது அந்த இம்பார்ட்டன்டான கொஸ்டின் இல்லை, கொஞ்சம் ட்ரிக்கியான ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. சரியா? வில் டேக் தட். எங்கேயோ பார்த்தேன். எங்க இருக்கு? Find a polynomial whose one of the zero is 6. So ஒரு பாலினாமியலை கண்டுபிடிக்க சொல்றாங்க. என்ன மாதிரி பாலினாமியல் அது? ஒன் ஆஃப் த ஜீரோ யாரு? 6. And the sum of the zeros is 0. Sum of zeros is 0. So இதுதான் அந்த கொஸ்டின். அப்ப எனக்கு 2 ஜீரோ. நிறைய விதமா இந்த கொஸ்டின் கொடுப்பாங்க. சில உங்க புக்ல இருக்க கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஒரே இதுதான், சம் ஆஃப் ஜீரோஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் கொடுக்குற கொஸ்டின். ஸோ இதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா
ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ல சம் ஆஃப் ஜீரோஸும் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸையும் கொடுத்து கொஸ்டின் கொடுப்பாங்க. சரியா? இது ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் கொஸ்டின். செகண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் ஆல்பா பீட்டா த ஜீரோஸ் ஆர். சரியா? த ஜீரோஸ் ஆர் அப்படின்னு இண்டிகேட் பண்ணாங்கன்னா கொடுத்துருக்கிறது யாரு? ஆல்பாவையும் பீட்டாவையும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா போடணும். கொடுத்துருக்கிறது சம் ஆஃப் ஜீரோஸா, ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸா, இல்ல சம் ஆஃப் ஜீரோஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸா, இல்ல ஜீரோஸா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இங்க ஆல்பா பீட்டா ஜீரோஸை கொடுக்குறாங்க. ரைட்? அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சம் கொடுப்பாங்க. ஒரு ஜீரோவை கொடுத்து சம் ஆஃப் ஜீரோஸுக்கான ரிலேஷன்ஷிப், இல்ல ஒரு ஜீரோவை கொடுத்து ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ்னு. அல்டிமேட்லி எனக்கு தேவை, இந்த அல்டிமேட்லிங்கிற வேர்ட் நான் அடிக்கடி காலேஜ்ல யூஸ் பண்ண வேர்ட். ரைட்? ஓகே. ஸோ அல்டிமேட்லி எனக்கு தேவை இந்த ரெண்டு பேர் தான். சரியா? இதை டைரக்டா கொடுக்கலாம், இல்ல இதை கண்டுபிடிக்கிறதுக்கு சுத்தி வளைச்சு, ஓ நீ அப்படி வரியான்னு ரெடின் கிங்ஸ்லி டாக்டர் படத்துல சொன்ன மாதிரி எனக்கு தேவையான இந்த ரெண்டை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன டேட்டா வேணுமோ கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இதை எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும், அது என்னோட திறமை. ஓகே, இதை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் என்ன? எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு அந்த இக்குவேஷன் தெரியணும். இக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ஜீரோஸ் இன்டூ எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ். இதுதான் என்னோட equation in terms of sum and product of zeros. So x square minus alpha plus beta into x plus alpha beta தான் general equation of that quadratic equation. Clear? Okay. So நம்ம இங்க என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு ஜீரோ கொடுத்துட்டாங்க, நான் அதை ஆல்பான்னு பேர் வைக்கிறேன். ஸோ ஆல்பா ஈக்குவல் டு 6. இன்னொன்னு பீட்டா கொடுக்கல. சரியா? அதுக்கு பதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, சம் ஆஃப் த ஜீரோஸ் 6. அப்படின்னா என்ன? ஆல்பா பிளஸ் பீட்டா, சாரி, சம் ஆஃப் த ஜீரோஸ் இஸ் 0. ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு 0. என்னோட தேவை என்ன? ஒன்னு டைரக்டா அவங்க ஆல்பா பிளஸ் பீட்டா கொடுத்து ஆல்பா பீட்டா கொடுத்துருக்கணும். ஸோ எனக்கு சம் ஆஃப் ஜீரோஸ் கிடைச்சிருச்சு. ஆல்பா பீட்டா ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ஆல்பா மட்டும்தான் இருக்கு. நான் எப்படி பீட்டா கண்டுபிடிக்க முடியும்? ஸோ ஆல்பா தெரியும், ஆல்பா பிளஸ் பீட்டா தெரியும், சப்ஸ்டியூஷன்ல போட்டா போதும். ஸோ 6 பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு 0, பீட்டா ஈக்குவல் டு -6. அப்ப ஆல்பா பீட்டா என்ன? 6 இன்டூ -6. இதை -12 ஒரு ஸ்டூடெண்ட் எழுதியிருந்தாங்க, பட் இட் இஸ் -36. அகைன் ஐம் நாட் பாயிண்டிங் அவுட் த ஸ்டூடெண்ட்ஸ் கெப்பாசிட்டி, ரைட்? கேர்லெஸ் மிஸ்டேக். 6 இன்டூ 6 36 தெரியாம யாருமே 10th இருக்க மாட்டேங்க. சரியா? 8th முன்னாடியே கட்டாயம் தெரியும். கேர்லெஸ் மிஸ்டேக். சரியா? நிறைய ஸ்மார்ட்டஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இன் மை கிளாஸ் செம்ம ஸ்மார்ட்டா இருப்பாங்க. அவங்க இந்த மாதிரி மிஸ்டேக் பண்றதெல்லாம் நான் பார்த்திருக்கேன். ஏன்னா நம்ம அப்படியே பறந்து விரிஞ்சு மேல தேடிட்டு பிரச்சனையை கூட தேடிட்டு இருப்போம். அந்த அம்மாத்து வந்து காலுகிட்ட கிடக்கிற பிரச்சனையை கவனிக்காம விட்டுரும். இல்லையா? அதே மாதிரி மொக்கையா நம்ம வீட்டுல இந்த குத்துன்னு ஒரு படம் உண்டு, குத்துன்னு தான் நினைக்கிறேன், ரைட்டா? சிம்புவோட படம். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, லவ்வரோட அப்பா வந்து சிம்போட அப்பா அம்மாவை அட்டாக் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவான் அப்படின்னா, சிம்பு வந்து அவங்க அப்பா அம்மாவை லவ்வரோட அப்பா வீட்டிலே நைட்டோடி நைட்டா மொட்டை மாடியோடி விட்டு பொண்ணோட அப்பா லவ்வரோட அம்மாவோட சொந்தக்காரங்கன்னு அவங்க வீட்டிலே உள்ள உட்கார வச்சிருப்பான். ஸோ இவங்க வில்லன் வந்து ஆட்கள் அனுப்பி எங்கெல்லாமோ தேடுவான். கடைசி பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் அவங்க வீட்டிலே உட்காந்து அவன் பக்கத்திலே உட்காந்து சாப்பிடலாம் செய்வாங்க. எதுக்காக அப்படின்னா, பெரிய பிரச்சனையா நம்ம நினைச்சிட்டு இருப்போம், தமாத்துண்டு பிரச்சனை நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கும், விட்டுருவோம். சரியா? அதுக்காக தான் இந்த படத்தை சொன்னேன். உடனே நீங்க கூகுள்ல போய் யூடியூப்ல போய் இந்த படத்தை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. சரியா? ஓகே. ஸோ ஆல்பா பீட்டா ஈக்குவல் டு 6 இன்டூ -6 விச் இஸ் -36. இப்போ இந்த இக்குவேஷனுக்கு நான் வரேன். எனக்கு இக்குவேஷன் என்ன? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா இன்டூ எக்ஸ் பிளஸ் ஆல்பா பீட்டா ஈக்குவல் டு 0. அப்போ என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் minus 0x minus 36 is equal to 0. x square minus 36 equal to 0 போடணும்னு அவசியம் இல்லை, என்னோட இக்குவேஷன் இதுதான். சரியா? ஸோ ஈக்குவல் டு 0 போட்டால் 0 ரூட்ஸ் கிடைக்கும். பட் என்னோட ஜென்ரல் இக்குவேஷன் p of x equal to x square minus 36. இதுதான் என்னோட இக்குவேஷன். ஸோ இன்னும் ஒரே ஒரு சம். ஓகே. ஸோ த லாஸ்ட் சம் நேற்று போட்டேன். ஆக்சுவலாக இன்னும் 2-3 சம்மே போடலாம், அடுத்த வீடியோவில் அதை போடுறேன். சரியா? ஸோ இங்க இஃப் 0 ஆஃப் தி பாலினாமியல் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4x பிளஸ் 2k. ஸோ இந்த பாலினாமியலோட ஜீரோஸ் யாரெல்லாம்னா ஆல்பா அண்ட் 2/ஆல்பா. சரியா? ஒருத்தர் ஆல்பா, இன்னொருத்தர் 2/ஆல்பா. இப்படி இருந்தால் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் k.
ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதை பார்த்துட்டு ஐயோ இதை நான் எப்படி பண்ணுவேன் அப்படியெல்லாம் நீங்க யோசிச்சீங்கன்னா, அப்பப்போ நான் காமெடிங்கிற பேர்ல ஏதாவது பண்ணுவேன். ரைட். இப்படி யோசிச்சீங்க அப்படின்னா ரொம்பவே கஷ்டம். ஏன்னா இது ஆல்ரெடி நம்ம நிறைய சம் பண்ணியாச்சு. ஆல்பா இன்டூ 1/2 இன்வர்ஸ் என்ன டைரக்ட் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் இல்ல, மல்டிப்ளை பண்ணா 2 கிடைக்குது, கட் பண்ணா 2. ஸோ என்னோட ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் 2. இங்க இருந்து ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் என்ன, ஆல்பா பீட்டா ஈக்குவல் டு நம்பரே இல்லைன்னா 1ன்னு அர்த்தம், டேர்மே இல்லைன்னா தான் 0. ஸோ ஆல்பா பீட்டா ஈக்குவல் டு 2k/1. ஸோ விச் இஸ் 2 ஹியர். ஸோ 2 ஈக்குவல் டு 2k, k ஈக்குவல் டு 0ன்னு போட்டுறாதீங்க, 1. சரியா, k ஈக்குவல் டு 1. இவ்வளவுதான். சரியா, இதுதான் இன்னைக்கான வீடியோ. கொஞ்சம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சம்ஸை சால்வ் பண்ணியிருக்கேன் நம்புறேன். இந்த சம்ம படிக்கிறதுனால உங்களுக்கு எக்ஸாம்ல மார்க் வராது, இந்த அப்ரோச்சை புரிஞ்சுக்கிறதுனால மார்க் வரும். ஸோ அட் நோ பாயிண்ட் யுவர் அப்ஜெக்டிவ் இஸ் டு லேர்ன் தி சம்ஸ் அண்ட் கெட் தி ஆன்சர்ஸ். உங்களோட அப்ஜெக்டிவ் இந்த மாதிரி ஒரு சம் வந்தா அதை நான் எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிறதா தான் இருக்கணுமே தவிர இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணது அப்படின்னு கிடையாது. சரியா, அதனால ப்ராசஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஒரு சம் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின், அந்த கொஸ்டின் என்கிட்ட அந்த கொஸ்டின் எனக்கு ஷூட் பண்ணாங்க அப்படின்னா ஹவ் ஐ டேக்கிள் இட் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. கிளியரா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹாப்பி லேர்னிங்.